பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட நாம் தியானிக்கும்படியாக 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 24 வசனத்தை நாம் தியானிப்போமாக. 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 24 வசனம். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரையும் நம்முடைய தேவன் அழைத்திருக்கிறார். ஒரு ஸ்தானத்தில் நம்ம நிலை நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதான நாம் அதே அனுபவத்தில் அதே இடத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அழைத்ததான தேவன் நம்மை மேன்மை உள்ளவர்கள் என்று, இல்லாவிட்டால் கனத்துக்குரியவர்கள் என்றோ, இல்லை பரிசுத்தமானவர்கள் என்றோ எல்லாம் பார்த்து அழைக்கவில்லை. கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்ததை போல தேவன் நம்மை பாவத்திலிருந்து, உலையான சேற்றிலிருந்து சிறியவர்களாக, எளிமை உள்ளவர்களாக இருந்த நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்காரும்படியாக அருள் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே நம்மை தேவன் நம்முடைய மேன்மை நிமித்தம் அழைக்காமல் நம்முடைய எளிமையும் சிறுமையும் அற்பமாக இருந்ததான் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அழைத்து இன்றைக்கு பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்காரும்படியாக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி பாவமர நம்மை கழுவி சுத்தமாக்கி நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்டதான நிலைமையிலே நாம் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். இன்னைக்கு அநேக ஜீவியத்தை பார்க்கும்போது காலங்கள் உருண்டோடும் போது அவருடைய ஜீவியங்கள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது கடந்த நாட்களில் சவுல் ராஜாவை குறித்து பார்த்தோம். சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவனுடைய நல்ல குணங்களை பார்த்து, நல்ல சுபாவங்களை பார்த்து தேவன் அவனை சமஸ்த இஸ்ரவேல் மேல் ராஜாவாக மாற்றினார். 1 சாமுவேல் 13 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கும் போது, சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு, அவன் இஸ்ரவேலில் 2ஆம் வருஷம் அரசாண்ட போது என்று சொல்லப்பட்டு அது தொடர்ந்து உள்ள பகுதிகளை நாம் பார்க்கும்போது 1 வருடங்கள் கழித்த பிற்பாடு சவுலின் வாழ்க்கையிலே பல மாற்றங்களை வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இவ்விதமான மாற்றங்கள் அவனுடைய ஜீவியத்தில் எதை எதற்கு நேராக கொண்டு போய் விட்டது என்பதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் பல தேவனுடைய ஜனங்கள், பல கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படுகிறதான நேரங்களில் இருக்கக்கூடியதான அந்த சுபாவங்கள், அந்த தன்மைகளை இழந்து போய் நாளாக தங்களுடைய முந்தின நிலைமை பார்க்கிலும் பிந்தின நிலைமை மிகுந்த கேடுள்ளதா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி மாறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆதி நாட்களிலே அவருடைய ஆரம்ப காலகட்டங்களில் காணப்பட்டதான கீழ்ப்படிதல், தாழ்மையின் சுபாவங்கள், பொறுமை, விசுவாசம், நம்பிக்கை, பரிசுத்தம், பிரதிஷ்டை, ஜபம், இப்படி பல காரியங்களை குறித்து பார்க்கும்போது நாளாக அவைகள் தேய்ந்து சிலருடைய வாழ்க்கையில் குறைந்து போகிறது, சிலருடைய வாழ்க்கையில் அது மறைந்தே போய்விடுகிறது. பிரியமான, அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது எபேசு சபைக்கு ஆண்டு சொல்லுகிறார், பலவிதமான அவருடைய கிரியைகளை சொல்லிவிட்டு, உன் கிரியைகள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு 4ஆம் வசனத்துக்கு வரும்போது சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு. 5ஆம் வசனத்தில் வாசிக்கும், ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியைகளை செய்வாயாக என்று சொல்லப்பட்டு. ஸோ ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டாலும், ஒரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்று எடுத்துக்கொண்டாலும், இன்னைக்கு பலருடைய ஜீவியங்கள் அந்த ஆதி அனுபவங்களை இழந்து அந்த நிலைமையிலிருந்து விழுந்தவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் நீ அந்த இடத்தை விட்டு எழும்பி நீ மனம் திரும்பி நீ ஆதியில செய்த கிரியைகளை செய்வாயாக என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, சவுளுடைய ஜீவியத்திலிருந்து நம்முடைய ஜீவியத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது சவுல் ராஜாவாக மாறுவதற்கு முன்பதாக அவனுடைய எளிமை, அவனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய நல்ல சுபாவங்கள், இதெல்லாம் பார்த்து தேவன் அவனோடு இருந்து அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாயும் கர்த்தர் மாற்றினார். ஆனால் 1 வருஷம் தான் ஆச்சு அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஜீவியங்கள்ல மாற்றங்கள் உண்டானது. பிரியமானவர்களே, இன்னைக்கு பலரும் ரசிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்த பிற்பாடு, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின பிற்பாடு
ஒரு வருஷம் கூட வெயிட் பண்றது இல்லை. அதுக்கு முன்பதாக அவருடைய பழைய வாழ்க்கையை எட்டி பார்க்கறது, அவருடைய மரித்த அந்த ஜீவியம், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த வாழ்க்கை மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில உயிர் பெற்று வரக்கூடியதாக இருக்கிறது. சவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவனுடைய ஜீவியத்தை குறித்து எவ்விதமான நன்மைகள் இருந்தது என்பதை போன வாரத்தில் நாம் சிந்தித்தோம். எது நிமித்தமாக அவருடைய ஜீவியத்தில் மாற்றங்கள் உண்டானது என்று சொல்லி நாம் இந்த காலவேளையில் பார்க்கும்போது 1 சாமுவேல் 13 அதிகாரம் 9 வசனத்திலே படிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், அப்போது சவுல் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இவன் ஒரு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவன். சாமுவேல் 7 நாள் காத்திரு, நான் கில்காலுக்கு வருவேன், நான் பலியை செலுத்துகிறேன் என்று சொல்லியிருந்தார். சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் நான் செலுத்துவேன் என்று சொன்னார். இங்கே சவுலும் ஜனங்களும் காத்து கொண்டிருந்தார்கள். அவன் வர தாமதிக்கும் போது 7 நாள் தாண்டிடுச்சு, அவர் வரவில்லை. உடனடியாக அங்கே சவுல் அவன் தன்னுடைய சுயமாக யோசிப்பதை குறித்து பார்க்கிறோம். இங்கே முதலாவதாக சவுலுடைய சுயத்தை குறித்து பார்க்கிறோம். அவர் சொல்ற, என்னிடத்துல கொண்டு வாங்க, நான் செய்யறேன். வேற யாராகிலும் இங்கே செய்யக்கூடிய ஆசாரியர்கள் யாராகிலும் இருக்கிறீர்களா என்று கூட கேட்டிருந்தால் நலமா இருந்திருக்கும். இல்லை, சாமுவேல் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும். ஆனால் சவுல் என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சுயமாக யோசித்து சுயத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதுதான் அவனுடைய ஜீவியத்திலே முதலாவது உண்டான ஒரு விழுகையாக, இல்லாவிட்டால் ஒரு தோல்வியாக மாறினது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டதான அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆரம்பத்தில் தேவசித்தம் 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 என்று பேசிக்கொண்டு அதற்கு ஒப்பு கொடுத்து அதற்காக காத்திருந்து அதற்காக ஜீவித்த அநேகர் இன்றைக்கு தேவசித்தத்தெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு இன்னைக்கு சுயசித்தத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. தேவசித்தத்துக்கெல்லாம் வெயிட் பண்றதில்ல, தேவன் கிட்டதெல்லாம் கேட்கறதில்ல. பதிலுக்காக பல அனுபவங்கள் இருக்கிறதுனால, பல விதமான காரியங்கள் இப்போ கற்றுக்கொண்டதுனால, தெரிஞ்சதுனால, வருஷங்கள் ஆயிட்டதுனால உடனடியாக தாங்களே எல்லா காரியங்களும் தீர்மானிக்கிறார்கள், முடிவெடுக்கிறார்கள். தேவசித்தத்துக்காய் காத்திருக்கிற அனுபவங்கள் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட இருந்து குறைஞ்சிடுச்சு. சுயசித்தம் முன்பாக வந்துடுச்சு. பிரியமானவர்களே, இன்றைக்கு சபைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் விழுகைக்கான முதல் காரணமே இந்த சுயம். ஆகவேதான் சுயத்தை நாம் சிலுவையில் அறைய வேணும், அதை அடக்கம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவது, சவுலுடைய ஜீவியத்திலிருந்து நான் பார்க்கும்போது 1 சாமுவேல் 10 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே பார்க்கும்போது அவன் இங்கே சாமுவேல் சொல்லுகிறதை நான் பார்க்கும், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்துல வருவேன் என்று இங்கே சாமுவேல் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ சாமுவேல் சொல்ற, நான் வருவேன் பலி செலுத்துறதுக்கு. ஏனென்றால் அவர் தான் அன்றைக்கு ஒரு ஆசாரியனாக, ஒரு நியாயாதிபதியாக அவர் காணப்பட்டார். அப்படிப்பட்ட சாமுவேல் வர வரைக்கும் தான் வெயிட் பண்ணாம, தான் செயல்படாம, அதுக்கு முன்பதாக அவன் அந்த பலியை செலுத்துகிறதை பார்க்கிறோம். அது அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட இரண்டாவது உலகை காரணம். அதனுடைய விஷயம் பார்க்கும்போது அவன் தனக்கு மிஞ்சின காரியங்களிலே தலையிடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து போயிட்டான். ஸோ ராஜானா அது என்ன ஸ்தானம், அது என்ன வேலையோ அதோடு நிறுத்தி கொள்ளாமல் ஆசாரியனுடைய வேலைக்குள்ளும் தன் தலையிடுகிறவனாக இருக்கிறான். பாருங்க, அவன் மிஞ்சின காரியங்களை செய்தபடினாலே அது ஒரு விழுகையாக அவனுடைய வாழ்க்கையில மாறினது. அதனாலதான் சங்கீதக்காரன் 131 சங்கீதம் 1 வசனத்துல சொல்லும் போது, கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதா அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது, நான் மிஞ்சின காரியங்களை தலையிடுறதே கிடையாது. ஸோ எந்த நிலைமையில் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நிலைமை நிலைத்திருக்க வேணும். இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவியத்தில் காணப்பட்ட விழுகைக்கு காரணம், தங்களுடைய ஆரம்ப காலங்களில் ரொம்ப தாழ்மையாக தேவசித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், தாழ்மையாக இருந்தவர்கள், இப்போது பார்க்கும்போது பலவிதமான காரியங்களை, மிஞ்சின காரியங்களை தைரியமாக பயம் இல்லாமல் கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஸோ தேவனுக்காகவும் காத்திருப்பதில்லை, இல்லாவிட்டால் தங்களை நடத்திவார்களுக்காக காத்திருக்கிறதில்லை, மிஞ்சி எல்லா காரியங்களும் செய்து அதனாலே இன்னைக்கு பலருடைய ஜீவியங்களில் விழுகையை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, சவுலுடைய ஜீவியத்திலிருந்து படிக்கும் போது மூன்றாவதாக பார்க்கிறோம், 1 சாமுவேல் 13 அதிகாரம் 13 வசனத்துல பார்க்கும்போது, கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வந்து விட்டார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். பாருங்க, இங்கே அவனே அறிக்கை பண்ணுகிறான், நான் துணிந்து
பலி செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்றான். ஸோ அவனுடைய ஜீவியத்துல மூணாவது பார்க்கும்போது ஒரு துணிகரம் அவனுக்குள்ளே வந்தது. ஆரம்ப காலங்களில் எல்லாவற்றுக்கும் பயந்து இருந்தவன். ராஜாவாக அபிஷேகம் பண்ண போறான்னு சொல்லும் போதே பயந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பயந்து பணிந்து இருந்த ஒரு மனிதன் நாளடைவில் அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது துணிந்து கிரியை செய்யக்கூடியவனாக மாறிவிட்டான். ஸோ துணிகரம் அவனுடைய ஜீவியத்துக்குள்ள வந்தது. பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லும்போது எண்ணாகமத்தில் வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் படிக்கும்போது, அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்கள் ஆகிலும் அந்நியர்கள் ஆகிலும் எவனாகிலும் துணிகரமாய் யாதொன்றையும் செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான், அந்த ஆத்துமா தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, துணிகரமா யாதொன்றையும் செய்தால் கர்த்தரை அவர்கள் நிந்திக்கிறார்களாம், அந்த ஆத்துமா ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகுமா. துணிகரமான அனுபவம் தேவனை நிந்திக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. தேவ ஜனங்களோடு சேர்ந்து இருக்க முடியாம தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஐக்கியப்பட முடியாத ஒரு அனுபவத்துக்குள்ளே தள்ளி விடுகிறது. ஆகவே அதனால தான் சங்கீதக்காரன் அவனுடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் போது 19ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும், துணிகரமான பாவம் உமது துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் என்று சொல்லுகிறார். ஸோ விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க, துணிகரம் என் வாழ்க்கையில வந்துடக்கூடாது என்று சொல்லி அவர் ராஜாவா இந்த காலகட்டத்தில் ஜெபிக்கிறார். ஏனென்றால் பார்த்திருக்கிறார் சவுலுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி துணிகரமாக இருந்து விழுந்து போனான் என்பது. பிரியமான எனக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளையுடைய ஜீவியத்தில் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ஆரம்பங்களில் தேவ பயத்தோடு கூட இருந்து செயல்பட்டவர்கள் இன்னைக்கு பல காரியங்களை துணிகரமாக நுழைகிறார்கள், துணிகரமாக கிரியை செய்கிறார்கள், துணிகரமாக பந்திகளில் பங்கு பெறுகிறார்கள். இப்படிலாம் வேத வசனங்களிலே வாசிக்கிறோம். துணிகரமாக தங்களுடைய விருந்துகளில் விருந்துண்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு. ஸோ இன்னைக்கு பல காரியங்களை துணிகரமாக செய்துவிட்டு ஒன்றும் தெரியாததை போல இருந்து கொள்கிறார்கள். கர்த்தர் மன்னிப்பார் என்று வெளியே சொல்லிக் கொள்கிறார். பிரியமானவர்களே, விழுகைக்கு ஒரு பெரிய காரணமாக அவைகள் இருக்கிறது என்பதை இன்னைக்கு மறந்து போய் விடுகிறார். நான்காவதாக சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கும் போது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கும் போது, சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை கை கொள்ளாமற் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லும்போது நான்காவதா பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு புத்தியீனமான செய்கைகள் காணப்பட்டு, அதான் சொல்ற சாமுவேல், புத்தியீனமாய் நீ செய்து விட்டீர். ஸோ புத்தியீனமான ஒரு ஜீவியம் இருக்கும்போது, புத்தியீனமாக கிரியை செய்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும்போது பிரியமானவர்களே, விழுகையானது நம்முடைய ஜீவியத்தில் கூட வரக்கூடும். ஆகவேதான் சங்கீதக்காரனை பாருங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல படிக்கும் போது, தாவீது தன் செய்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று படிக்கிறோம். ஸோ தாவீதை ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லா காரியங்களும் புத்திமானா நடந்து கொள்ளுகிறார். எதுலையுமே முட்டாள்தனமா செய்யல, புத்தியீனமா செய்யல, செஞ்சுட்டு நான் புத்தியீனமா செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன் அப்படி சொல்லல. ஸோ ஞானமாய் புத்திமானா எல்லா காரியங்களிலும் நடந்து கொண்டார். பிரியமானே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில விழுகை காரணமே துணிகரம் மட்டுமல்ல, புத்தியீனமான காரியங்களை செய்வது. ஸோ ஆரம்பத்தில் ரொம்ப கவனமாக ஞானமாக கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தர் சொன்னபடி செய்த எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் துணிகரமாகவும் தைரியமாகவும் பயமில்லாமலும் செய்து கடைசியாக அந்த காரியம் பார்த்தா புத்தியீனமான ஒரு காரியமாக மாறி தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறார்கள். கர்த்தர் வைத்ததான அந்த ஸ்தானத்தை விட்டு வெளியே போகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆகவே புத்தியினம் ஒரு மனிதனை தேவ சித்தத்திலிருந்து வெளியே தள்ளிடுது. ஆகவே பிரியமான எல்லா காரியங்களும் புத்தியாய் நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். பேதையா இருந்தாலும் கூட திசை கெட்டு போவதில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறார். ஸோ நம்ம பேதையா இருந்தால் கூட கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் நடத்துவார்னு நினைச்சா கர்த்தர் நடத்திடுவார். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, எல்லாமே அறிஞ்ச மாதிரி, எல்லா ஞானமும் இருக்கிற மாதிரி எல்லாம் பேசி எல்லாத்தையும் செய்யும்போது அதான் புத்தியினம். அது தேவனுடைய பார்வையில் புத்தியினமாக இருக்கும். ஏனென்றால் பைபிள் சொல்லுது, நம்முடைய ஞானம் கர்த்தருக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கான். அப்போ நம்முடைய பைத்தியம் தேவன் முன்பாக ஞானமாக இருக்கு. பார்க்கறதுக்கு பைத்தியக்காரர்களை போல செய்கிறது போல இருக்கும், ஆனால் அதுதான் தேவனுடைய பார்வையில் ஞானமாக இருக்கும். பார்த்தா எல்லாம் ஞானமாக செய்கிற மாதிரி புத்தியாக செய்கிற மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் கர்த்தர் அதை பார்த்து நகைப்பாராம், அது புத்தியினமான செயல் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஐந்தாவதாக சாமுவேலின் ஜீவியத்திலிருந்து நாம் படிக்கும்போது அங்கே அவன் அதே 13ஆம் வசனத்திலே நான் படிக்கும்போது, கர்த்தர் விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனான் என்று சாமுவேல் அவரை குறித்து சொல்லுகிறார். ஸோ கர்த்தர் விதித்த கட்டளைகளை கை கொள்ளவே. ஸோ
உலகத்துல காணப்பட்டிருக்கிற கட்டளைகளை கை கொள்ளுகிறது முக்கியம் அல்ல. இல்ல ஒரு சபையில சொல்ற கட்டளைகள் எல்லாம் செய்யறது முக்கியம் இல்ல. இன்னைக்கு அநேகர் அதை தான் செய்யறாங்க. அதுதான் தேவனுடைய கட்டளைன்னு நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்கிறான். பிரியமான தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய சத்தியம், பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவே. மற்ற காரியங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு கர்த்தருடைய கட்டளையை விட்டுட்டா அதனால பிரயோஜனமே இல்லை. நம்முடைய ஜீவியத்துல நாம் நஷ்டப்பட்டு போகிறோம். ஆகவே சவுலுடைய விடுகை காரணம் அங்க இருக்கிற ஜனங்க வார்த்தைகளை கேட்டா, அங்க இருந்த எல்லாருடைய சத்தத்துக்கு பதில் செவிசாய்த்தான். கர்த்தருடைய கட்டளையை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறிட்டான். அதுபடி நடக்கவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்துல கூட இன்னைக்கு பலருடைய ஜீவியத்துல பார்க்கும்போது கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு விலகி போகிறவர்களாக இருக்கிறார். சங்கீதக்காரனை குறித்து வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 14 வசனத்துல வாசிக்கிறோம். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு என் வழியில நடப்பாயாகில் உன் நாட்கள் நீடித்திருக்க பண்ணுவேன் என்று தேவன் தாவீதுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்றார். உன் தகப்பன் நடந்ததே போல என் கட்டளைகளை கை கொண்டு நடன்னு சொல்றார். பாருங்க, அப்ப தாவீது எந்த அளவு கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தான், அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தான், அதுக்கு எவ்வளவு கவனம் செலுத்தி அவனுடைய ஜீவியத்தை பாதுகாத்து கொண்டான். பிரியமாவுள்ள கட்டளைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடப்பது மிக முக்கியம். ஆறாவதாக பார்க்கும்போது சவுலுடைய விழுகைக்கான காரணம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 15 அதிகாரம் 3 வசனத்துல படிக்கும் போது, இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் எல்லாரையும் கொன்று போட வேணும் என்பது தேவனுடைய நோக்கமாக கட்டளையாக இருந்துச்சு. அமலேக்கர்களை சங்கரிக்கணும், மடங்கடிக்கணும், அவங்கள ஒருத்தர் மேல இறக்கம் வைக்கக்கூடாது. புருஷரோ ஸ்திரீயோ பிள்ளையோ குழந்தையோ ஆடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் இப்படி எல்லாவற்றையும் கொன்று போட வேணும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனா 15 அதிகாரத்தின் 9 வசனத்துல வாசிக்கும் போது, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளையும் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளும் சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் எது மேல இறக்க வைக்காது எல்லாவற்றையும் கொன்று போட வேணும், எல்லாவற்றையும் அழிக்க வேணும் என்று சொன்னால், இவங்க ராஜாவையும் கொள்ளல, அங்கிருந்ததான முதல் தரமான மிருக ஜீவன்களை கொள்ளல, 2ஆம் தரமான மிருக ஜீவன்களை கொள்ளல, அற்பமானது அழியக்கூடியது அப்படிப்பட்ட காரியங்கள், நலமில்லாத காரியங்கள், அற்பமான மிருக ஜீவன்கள் இதை மட்டும் கொன்று போட்டுவிட்டு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமை காட்டினான். பாருங்க, சவுல் இடத்துல தேவன் விதமாய் சொல்லியிருந்தோம், எல்லாத்தையும் சங்கரிக்குன்னு சொல்லியிருந்தோம், அது கீழ்ப்படியாமல் காட்டினான். ஆரம்ப காலங்களில் அவனுடைய சாதாரண வேலைக்காரன் சொன்னா கூட அது கீழ்ப்படுகிற ஆள். இப்போ பார்த்தா தேவனுடைய வார்த்தை கூட கீழ்ப்படியாத ஒரு ஆளாக மாறிவிட்டார். இன்னைக்கு பிரியமானவர்களே, அநேகருடைய ஜீவியங்கள்ல தான் விழுகைக்கான காரணம், தேவனை விட்டு விலகி போறதுக்கான காரணம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் காட்டுவது. எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவான், சபையில் இருக்கிற மற்றவங்க சொல்றது கீழ்ப்படிவாங்க, பக்கத்தில் இருக்கவங்க சொல்றது கீழ்ப்படிவாங்க, அவங்க ஏதோ சொல்றதெல்லாம் தேவ வாக்கியம்னு நினைச்சுப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் காட்டுவதில்லை. பிரியமானவர்களே, அதனால தான் சாமுவேல் இங்கே சொல்லும் போது 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லுகிறார். ஸோ பலி மேட்டர்ல முக்கியம் இல்லை, கீழ்ப்படியணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அதான் இம்பார்ட்டன்ஸ், அதான் முக்கியம் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிற சவுல் இந்த விஷயத்துல அவர் தன்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி கொண்டார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிக்கும் போது 7ஆவதாக அவருடைய ஜீவியத்துல பார்க்கும்போது 1 சாமுவேல் 15 அதிகாரம் 13 வசனத்துல படிக்கும்போது, சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். செய்ததே கர்த்தருடைய வார்த்தை முழுசா செய்யல. கர்த்தர் முழுசா சங்கரிக்க சொன்னார், அது எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் மீதி வச்சுட்டு, முதல் தரமானதை பாதுகாத்துட்டு 2ஆம் தரத்தையும் பாதுகாத்துட்டு ராஜாவையும் உயிரோட வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்றதை செய்யாம கீழ்ப்படியாம காட்டிட்டு, இப்ப சாமுவேல் வராரு, அவர் இடத்துல இவர் சொல்ற கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன், கர்த்தர் சொன்னது அப்படியே செஞ்சுட்டேன் என்று இப்ப பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில பொய் சொல்லுகிறவனாக அவன் செயல்படுகிறான். பாருங்க, இது பொய். உண்மையா இருந்தவன், உண்மையுள்ள மனுஷனா இருந்தவன்,
இங்கே பார்த்தால் நாளிடவில் பொய்யை பேசுகிறவனாக மாறிவிட்டான். இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கவும் இப்படிதான். ஆரம்பங்களில் உண்மை மட்டுமே பேசுவார்கள், அதுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, தேவ பயம். இப்பெல்லாம் பொய்யை மட்டுமே தான் பேசுகிறாங்க, உண்மையை விட்டு விட்டார்கள். ஸோ பொய் பேசுவதையே தங்களுடைய வழக்கமான ஒரு சொல்லாக வழக்கமாக மாறிவிட்டது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லு 101 சங்கீதம் வசனத்தில் பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைத்திருப்பதில்லை. ஸோ தேவனுக்கு முன்பாக அவர்கள் நிலைத்திருக்க முடியாது. மனுஷர்களுக்கு முன்னாடி நிலைச்சிட்டு இருக்கலாம், மனுஷர்களுக்கு முன்பாக ஊழியங்களை செய்யலாம், மனுஷருக்கு முன்பாக பலவிதமான வேலைகளை கிரியைகளை சபையில் ஆராதிக்கலாம், சபையில் எல்லா காரியங்களும் செஞ்சுக்கலாம். தேவனுக்கு முன்பாக அவர் நிலைத்திருக்க முடியாது, அவர் கர்த்தருக்கு முன்பாக இருக்க முடியாது. ஸோ நம்ம இன்னைக்கு வெளி தோற்றத்தின்படி மனுஷர்கள் முன்பாக செயல்படுகிறதை பார்த்து ஏமாந்து விடுறோம். இவங்கெல்லாம் கர்த்தர் எவ்வளோ சபையில் முக்கியமான ஆளாக இருக்கிறாங்க, எவ்வளோ கர்த்தர் அவங்களோட பேசுகிறார், அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க எல்லாம் சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஸோ பொய் பேசுகிற பொய்யர்கள் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலிலே தான் பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பொய் பலருடைய ஜீவியங்கள் இந்த காலகட்டத்தில் ஆரம்பங்கள் உண்மையாக இருந்தவர்கள் இன்றைக்கு பொய்யான வாழ்க்கை, பொய்யான கிரியைகள், பொய்யாய் நடக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள், பொய் பேசுகிறவர்களாக மாறிவிட்டார்கள். பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய ஜீவியத்தை நாம் கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். சவுலுடைய விழுகைக்கான அடுத்த ஒரு 8வது ஒரு காரியத்தை கூட பார்க்கும்போது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் படிக்கும்போது, இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். இங்கே சாமுவேல் கேட்கும்போது சொல்ற, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாய். ஆரம்பங்கள்ல கர்த்தர் விரும்புகிற மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருந்தவர், கர்த்தர் விரும்பக்கூடிய நேசிக்கூடிய காரியங்களை செய்தவர், அதனால கர்த்தரே கூட அவரோடு இருந்தார் என்று படித்தோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானவைகளை செய்கிற ஆளா மாறிட்டார். பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியங்கள்ல பார்க்கும்போது நாளாக வருஷங்கள் கூட 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 ஆரம்பங்களில் நன்மைகளை மாத்திரமே செய்திருந்தவர்கள், நன்மைகளை மட்டும் செய்து பழகினவர்கள் நாளடைவில் பொல்லாப்பானவைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுக்கு முன்பாக பொல்லாத கிரியைகள், சக மனிதர்களுக்கு முன்பாக பொல்லாத கிரியைகள், சகோதரர்களுக்கு விரோதமாக பொல்லாப்பை பிணைக்கிறவர்கள், ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பொல்லாப்பு செய்கிறவர்களா, குடும்பத்துக்குள்ள பொல்லாப்பு காரியங்களை செய்கிறவர்களா, இப்படி கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக பல பொல்லாத கிரியைகளை செய்கிறாங்க. வெளியில தெரியறதில்ல, பொல்லாத யோசனைகளுடையவங்களா இருக்கிறாங்க. மற்றவங்க கிட்ட செய்ய சொல்லிட்டு இவங்க அமைதியா இருக்கிறவங்கள போல, நல்லவங்கள இருக்கிற போல காட்டி கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, இது அநேகருடைய கடைசி நாட்களில் காணப்படுகிறதான விழுகைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஸோ பொல்லாப்பான காரியங்களை செய்கிறதை விட்டு விலகி ஜீவிக்க வேணும். 9வதாக சவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல படிக்கும்போது, அப்போது சவுல் சாமுவேல் நோக்கி, நீ கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் என்று சொல்லுகிறார். இங்க பார்க்கும்போது நான் ஜனங்களுக்கு பயந்தேன்னு சொல்லுகிறேன். ஸோ ஆரம்பத்துல தேவ பயத்தோடு ஜீவித்தவர் வருடங்கள் ஆகும்போது நாளாக இப்ப ஜனங்களுக்கு பயப்படுகிற ஆளா மாறிட்டார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 29:25 மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும் என்று சொல்லி படிக்கிறோம். மனுஷ பயம் கண்ணியை வரவிக்கும், ஆபத்தை விளைவிக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது ஆரம்பங்கள்ல தேவ பயத்தோட தான் தொடங்கினார்கள். ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ஞானசானம் எடுத்த புதுசுல, அபிஷேகம் பெற்ற புதுசுல தேவ பயத்தோடு நடப்பாங்க. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தருக்கு தெரியுது, கர்த்தர் பார்க்கிறாருன்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சு. இப்ப கர்த்தரை விட்டுட்டாங்க, இப்ப மனுஷருக்கு பயப்படுற பயம்தான். சர்ச்சுக்குள்ள போனா அங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க பார்க்குறாங்க, ஊழியக்காரங்க பார்க்குறாங்க, சக விசுவாசிகள் பார்க்குறாங்க, வேற எங்கேயா போனா இன்னைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க என்று மனுஷ பயம் இருக்கே தவிர தேவ பயம், தேவன் பார்க்கிறார் என்கிற பயம் போயிடுச்சு. ஆகவே துணிகரமான காரியங்களை எதனாலே தான் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு பலருடைய ஜீவியங்களில் உண்டாகிற நஷ்டத்துக்கான ஒரு காரியத்தை தான் இங்கே சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து படித்து கொண்டு வருகிறோம். 9 விஷயங்களை அவனுடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்குறோம். ஆக இப்படிப்பட்ட அனுபவங்கள் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள கடந்து வந்து, இன்றைக்கு கேட்டால் வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் விசுவாசி, இத்தனை வருஷமாக நாங்கள் சபையில் இருக்கிறோம், இத்தனை வருஷம் எங்களுக்கு வேத அறிவு இருக்குது, ஆண்டவரை தெரியும், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடங்கள் ஆகுது எல்லாம் சொல்லுகிறார், நாங்கள் இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறோம் என்று இப்படியெல்லாம் பல காரியங்களை வருஷங்களை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஜீவியங்களை பார்க்கும்போது
ஆரம்பத்தில் இருந்த அனுபவங்களை இழந்து போய் இன்றைக்கு பார்த்தால் தேவனுக்கும் அவங்களுக்குமே எந்த தொடர்புமே இல்லாத ஒரு அனுபவத்தில் இருக்கிறார். ஸோ இதெல்லாம் இருந்ததுனால நடந்த காரியம் என்ன, இதோட ரிசல்ட் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்குற ஒரு வாழ்க்கையா இருந்து. இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தை பார்க்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஞானஸ்நானம் அடைஞ்சிட்டாங்க, ஏதோ ஒரு சபையில் அங்கத்தினர்களா இருக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா கர்த்தருக்கே மனஸ்தாபத்தை உண்டாக்குறவர்களாக, வேதனையை உண்டாக்குறவர்களாக இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றார், வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்திலோ உண்டோ என்று சொல்லி பார்த்து நித்திய வழியில நடத்துங்கன்னு சொல்லுகிறார். ஸோ வேதனை உண்டாக்குற வழிகள், மனஸ்தாபத்தை உண்டாக்குற, துக்கத்தை உண்டாக்குற ஒரு ஜீவியம். இன்னைக்கு மனுஷங்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்திடுறாங்க, ஆனா தேவன் மனஸ்தாபப்படுகிறார், தேவன் துக்கப்படுகிறார். ஸோ முதல் விஷயம், தேவனை துக்கப்படுத்துகிறவனாக சவுல் மாறிட்டான். ரெண்டாவது, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால் அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஸோ ரெண்டாவது, தேவன் அவனை ரிஜெக்ட் பண்றார், புறக்கணிக்கிறார். ஸோ மனுஷங்க சேர்த்து கொள்வாங்க, ஜனங்கள்லாம் அவரை ராஜாவை சேர்த்து கொண்டாங்க, எல்லாரும் சேர்த்து கொள்ளுகிறாங்க, ஆனா தேவன் அவனை சேர்த்து கொள்ளல. நல்லா விளங்கி கொள்ளுது. ஸோ இன்னைக்கு சபை நம்மை சேர்த்து கொள்ளலாம், ஊழியக்காரங்க நம்மளை சேர்த்து கொள்ளலாம், கூட இருக்கிற விசுவாசிகள் நம்மளை பார்த்துட்டு நம்மளுடைய நடக்கையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பக்திவான்கள் அப்படின்னு நினைச்சு சேர்த்து கொள்ளலாம். தேவன் நம்மளை பக்கத்துல கூட சேர்க்கிறது இல்லை. ஸோ தேவன் புறக்கணித்தார், தேவன் புறக்கணிச்சிட்டார். ஸோ தேவனுடைய காரியங்களை கை கொள்ளாமல் ஆரம்பத்துல இருந்த அனுபவங்கள் எல்லாம் நஷ்டப்படுத்திடுறவங்களுடைய ஜீவியத்துல தேவன் அவர்களை புறக்கணிக்கிறார், அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுறார், அவங்கள தள்ளிடுறார், அவங்கள பக்கத்திலே அவர் சேர்த்து கொள்ளுகிறது இல்லை. மூன்றாவதாக இதோடைய ரிசல்ட்டை பார்க்கும்போது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகினார் என்பதையும் சவுல் கண்டு என்று சொல்லி படிக்கிறோம். தன்னை விட்டு கர்த்தர் விலகி விட்டார். முதல்ல ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தை பார்த்து இப்ப படிச்ச எல்லா காரியங்களும் பார்த்து அவனுடைய வாழ்க்கையில வந்து கீழ்ப்படியாமை, மனுஷ பயங்கள் உண்டான விஷயங்கள், அவனுடைய ஜீவியத்துல எல்லா குறைகளும் குற்றங்களையும் பார்த்துட்டு ஆண்டவர் முதல்ல துக்கப்படுறார். என்னடா அது, இவங்களை போய் ரட்சிச்சிட்டோமே, இவங்களுக்காக போய் எல்லாம் செய்கிறோமே, இவங்களுடைய ஜீவியத்துக்காக நாம் இவ்வளோ பாடுபட்டோம், ரத்தம் சிந்தினோமே, இதெல்லாம் நினச்சி துக்கப்படுறார். ரெண்டாவது, அவங்க கூட சேர்ந்து வாழ விரும்புறது இல்லை, அவங்களை புறக்கணிச்சிடுறார், தள்ளிடுறார், பக்கத்தில் வந்தால் கூட கண்டுக்க மாட்டார், அவங்களுடைய ஜபங்களை தள்ளிடுவார், அவங்களுடைய ஜபங்களை புறக்கணிப்பார், அவங்களுடைய கூப்பிடுதலை புறக்கணிப்பார், அவங்களுக்கு தேவ சமூகம் இல்லாதபடி மாறிடும். ஸோ ரெண்டாவது புறக்கணிக்கிறார். மூணாவது, விட்டே விலகி விடுகிறார். கடைசியாக நடக்கிற காரியம் தான், கர்த்தர் அவங்கள விட்டே விலகிடுறார். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜீவியத்துல யார் கூட இருந்தாலும் அது மேட்டர் இல்லை, கர்த்தர் கூட இருக்க மாட்டார். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலகட்டத்தில் ஜீவிக்கிறதான நாம் கூட அப்படிதான் பலருடைய ஜீவியத்தையும் அதுக்கு நல்ல உதாரணங்களாய் பார்க்கிறோம். ஆரம்பங்களில் கொண்டிருந்த அனுபவங்களை முடிவு வரைக்கும் கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான்கள். ஆகவே நாம் கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு, அவருடைய திவ்ய சுபாவங்களை பின்பற்றி கொண்டு அவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் கர்த்தருக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்குறவர்களாக, கர்த்தரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, கடைசியாக கர்த்தரே அவங்கள விட்டு விலகின ஒரு அனுபவத்துல ஜீவித்து கொண்டு இருந்து கொண்டு பல விதமான ஊழியங்களை செய்யலாம், பல தோத்திர பலிகளை செலுத்தலாம், பல நேரங்கள் ஜெபிக்கலாம், வேத வசனங்களை வாசிக்கலாம், ரெகுலராக சபைக்கு போகலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சவுலும் இந்த அனுபவங்கள் எல்லாம் 2வது வருஷத்துலேயே வாங்கிட்டார். அதுக்கப்புறம் இஸ்ரவேல உட்காந்து அதுக்கப்புறமும் ஆளுகை செஞ்சு ராஜாவாக தான் இருந்தார். பிரியமல்லே, அவர் இதெல்லாம் போனது அவருக்கே தெரியல. அந்த நிலைமையில இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமும் கூட ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இருந்தார். பிரியமல்லே, நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு உண்டாகிற ஆவிக்குரிய நஷ்டங்களை குறித்து நாம் தெளிவுள்ளவங்களா இருக்கணும், அறிவுள்ளவங்களா இருக்கணும். எதெல்லாம் இழந்திருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி சரி பண்ணி கொண்டு நம்ம புதுப்பித்து கொண்டு கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை வைத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கவே. இன்னைக்கு மனுஷர்கள்
இந்த கொள்கை அந்த கொள்கை இப்படிலாம் பின்பற்றி கொண்டு கத்தரை விட்டு விலகிவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற பரலோக ராஜ்யத்தில் அவருடைய வலது பாரத்தில் சேர்க்கக்கூடியவர் அவராக இருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆகவே அவர் நிச்சயமாக நம்மை கொண்டு போய் அப்படியே அவருடைய வலது பாசத்தில் உட்கார வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு நம்முடைய ஜீவியத்தை பாதுகாத்து கொண்டு ஓடுவோமாக. முடிவு பரியந்தும் அவர் அழைத்த அழைப்பில் நிலைத்திருப்போமாக. அவர் நிறுத்தின ஸ்தானத்தில் நிலைத்திருப்போமாக. ஆகவே அது அவரோடு நிலைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக அவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்துக்காக நாம் துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவுடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து படித்த காரியங்கள் எங்களுடைய ஜீவியங்களை கூட பல சந்தர்ப்பங்களில் பல நேரங்களில் நாளாக வருஷங்கள் கூடும்போது எங்களுடைய ஜீவியத்தில் இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்கள் நஷ்டப்படுத்தி விட்டிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஒரு முறை கூட கர்த்தாவே அதெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய ஜீவியங்களை சரிப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் நஷ்டப்பட்டதான அந்த சவுலுடைய ஜீவியத்தில் பார்க்கும் போது தேவன் அவனுக்காக மனஸ்தாபப்பட்டீர், அவனை புறக்கணித்தீர், அவனை விட்டே கடைசியாக விலகினீர். அது போன்ற அனுபவங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட அனுபவத்தினராய் போய் கொண்டிருக்கிறார்கள். தேவன் தாமே அவர்களும் காக்கப்படும்படியாக உடைய கிருபையில கரத்துல தருகிறோம். சாமி, கேட்டதான நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.